அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 சிலபஸில் பொது தமிழில் இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. இந்த கம்பராமாயணத்தை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 2 கேள்விகள் இந்த எக்ஸாமில், குரூப் 4 எக்ஸாமில் கம்பராமாயணத்தில் வரும். மினிமம் 2 கேள்வி வரும். பாடல் வரிகளை அதிகமாக கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை டீட்டெயிலாக பார்த்துடலாம். பொறுமையாக கவனிங்க, சரியா? அதே மாதிரி இந்த கம்பராமாயணம் நம்மளுக்கு தமிழ் புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, புதிய பாடப்புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு தமிழில் கம்பராமாயணம் இருக்குது. அடுத்து 12ஆம் வகுப்பு தமிழில் கம்பராமாயணம் இருக்குது. அப்படியே பழைய பாடப்புத்தகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழில் கம்பராமாயணம், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு தமிழில் கம்பராமாயணம். ரெண்டுமே 10th 12th தான் கொடுத்துருக்காங்க, நியூலையும் ஓல்டுலையும். சரியா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டேன். அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது கம்பரை பற்றியும் அடுத்து நூலை பற்றியும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கம்பைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் இப்போ நியூ 10th தமிழ் இருக்கும் இல்லையா, அதில் கொடுத்த கம்பராமாயண பாடல் மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்து மிச்சம் 3 கம்பராமாயண பாடல் இருக்கும். அதாவது பழைய 10th, அடுத்து 2 12th, அதையும் நம்ம பின்னால் பார்க்கலாம். இந்த இதில் ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட். கம்பராமாயணம் ஒரு கிளாஸோட முடியாது. ஓகே, கம்பராமாயணம். ஸோ கம்பராமாயணம் எழுதுறது யார்? அந்த ஆசிரியர் யார் அப்படின்னா கம்பர் அப்படிங்கிறவர். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கம்பரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். கம்பர் பொறுத்த வரைக்கும் இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா, தேரெழுந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்கிறார். இந்த தேரெழுந்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா, நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் தேரெழுந்தூர் இருக்குது. அங்கே தான் கம்பர் பிறந்திருக்கார். கம்பரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா ஆதித்தன் அப்படிங்கிறது. கம்பரோட அப்பா பேர் என்ன? ஆதித்தன் அப்படிங்கிறது. ஓகே, கம்பர் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சோழர் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. அந்த சோழன் யார் அப்படின்னு கேட்டால் 2ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழன். நல்லா பார்த்துக்கணும், இது குழப்பம். ஓகேவா? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டால் திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல், இல்லைன்னா கம்பரை புறந்தவர், இப்படி கூட சொல்லலாம். திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். ஓகேவா? கம்பரோட காலம் என்ன அப்படின்னு கேட்டால் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஓகே, இவரை பொறுத்த வரைக்கும் அதாவது சடையப்ப வள்ளல் இருக்காருயா, அவர் தானே காசெல்லாம் கொடுத்து அவர் ஆதரித்தார். ஸோ இவர் அந்த நன்றி மறக்காமல் செய்நன்றி மறவா இயல்பினர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாடி சிறப்பிச்சிருக்கிறார். 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் யாரை? இந்த சடையப்ப வள்ளரை சிறப்பிச்சிருக்கிறார். ஓகே, தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி அப்படிங்கிறது கம்பர் படைப்பினால் உச்சநிலை அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கம்பராமாயணம் நம்ம தமிழில் பெரிய விஷயமாக தானே பேசப்படுது. சரியா? ஓகே, கம்பர் கம்பராமாயணம் மட்டும்தான் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நூல்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், கம்பராமாயணம் அப்படிங்கிறது இதோட ஓன் கிரியேஷன் கிடையாது. கம்பராமாயணம் வடமொழியில் இன்னொருத்தர் எழுதியிருப்பார், அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணவர் தான் இவர். ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொற்சுவை பொருட்சுவை எல்லாம் போட்டு அழகாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் இந்த கம்பராமாயணத்தில் இருக்கிறாரு. சரி, ஓகே, இவர் ஏற்கனவே வேறு நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கம்பராமாயணம் நம்மளுக்கு தெரியும். சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், இந்த நூல்கள் எல்லாமே கம்பர் எழுதின வேறு நூல்கள். ஓகேவா? 70 அப்படிங்கிற பேரில் முடிஞ்சு அப்படின்னா இவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஓகே, அடுத்து கம்பர் காலத்தை சேர்ந்த புலவர்கள். இவரோட காலம் என்ன? 12ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோமா. யாரெல்லாம் இவர் காலத்தை சேர்ந்த புலவர்கள் அப்படின்னா, ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர். ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர். ஓகே, கம்பரை பற்றி நிறைய வாசகங்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், அந்த அளவுக்கு அவர் கவிதை எழுதியிருக்கிறாருப்பா. சரியா? விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியவர் கம்பர். பாரதியார் சொல்லியிருக்காரு பாருங்க, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை பாரதியார் புகழ்ந்து கூறினார். அதாவது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இனிதாவதுங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். சரியா? கம்பனை போல ஒரு ஆளே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பெருமைப்படுறார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு யார் பெருமைப்படுறா அப்படின்னா பாரதியார் பெருமைப்படுறார்.
கம்பரோட ராமாயணத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? கற்றறிந்த அறிஞர் களி கூறுவர். களி அப்படின்னா மகிழ்ச்சி. கம்பரோட யாப்பு வண்ணங்கள் நூல் நெடுகிலும் மின்னி மிளர்கின்றன. யாப்பு. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற கணக்கீடும் ஒன்று. இந்த வண்ணத்தை பார்த்துங்க. வரமிகு கண்ணன் வண்ணமும் 96 அப்படிங்கிறது இந்த வண்ணம் எத்தனை வண்ணம்னு பார்த்துக்கோங்க. 96 வண்ணம். சரியா? ஓகே. இப்போ கம்பரை பற்றி நம்மளுக்கு 4 புக்ஸ்லேயும் கொடுத்த எல்லாத்தையும் நான் வந்து நோட் பண்ணிட்டேன். அடுத்து நூல் குறிப்பு. ஸோ நூல் குறிப்பு பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணம் அப்படிங்கிறது யாரோட வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னா ராமனது வரலாற்றை கூறும் நூல். ராமன் யார்? கடவுள் ராமர். ஓகேவா? வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தான் தமிழில் கம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு. ஆனால் நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டார். கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஒரு வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிநூல் அப்படின்னா அங்கேருந்து அப்படியே இங்கே காப்பி பண்ணுது. சரியா? அடுத்து கம்பர் வால்மீகி எழுதிய வடமொழி காப்பியத்தை தழுவி எழுதியதால் இது வழிநூல் எனப்படுகிறது. ஓகே. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டிருக்கார். அதாவது ஸ்டார்டிங்கில் இவர் வந்து எப்படி நூல் வந்து அந்த ராமாயணத்தை பற்றி எழுதிட்டார், வால்மீகி எழுதின ராமாயணத்தை பற்றி எழுதிட்டார். ஆனால் இவர் வச்ச பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ராம அவதாரம் அப்படிங்கிறத இவர் வச்ச பேர். நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம்? கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நூல்களை வந்து சொல்கிறாங்க. அதில் ஒன்று திருக்குறள், இன்னொன்று கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரிவு 2 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. பெரும்பிரிவு, உட்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பிரிவு காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட உட்பிரிவு படலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, ஹெட்டிங் சப்ஹெட்டிங் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. ஸோ கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காப்பியம் இருக்குது அப்படின்னா நம்ம 50 காப்பியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது அப்படிங்கிறாங்க. பொருள், அணி, நடை ஆகியவற்றால் சிறந்தது. சரியா? கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது. நீங்கள் பாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது உண்மையிலே வந்து கவிச்சுவை நிறைந்ததாக தான் இருக்கும். சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மிளிர்ந்துள்ளது. எல்லாம் இதில் கம்பராமாயணத்தில் தான். சரி, ஓகே. கம்பராமாயணம் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பிரிவு காண்டங்கள்னு பார்த்தோம், அதோட உட்பிரிவு படலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காண்டங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் கம்பராமாயணத்தில் 6 வந்து இருக்குது. 6 காண்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படிங்கிறது. சரியா? பாலகாண்டம் அப்படின்னா பாலகனாக இருக்கிறப்ப அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது நிறையா விஷயம் வந்து வரும். கிட்கிந்தானா இலங்கையை பற்றி பேசுகிறது, சுந்தரகாண்டம் அப்படின்னா அனுமனை பற்றி பேசுகிறது, யுத்த காண்டம்னா லாஸ்ட் சண்டையை பற்றி பேசுகிறது. இந்த மாதிரி நிறையா வந்து வரும். நம்ம பாடல் பார்க்குறப்ப அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். 6 காண்டம் தான் இவர் எழுதுனது. 7ஆம் காண்டமாக உத்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்பரோட சம காலத்தவரையாக ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருக்கிறார். அப்போ உத்தரகாண்டத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர். கம்பராமாயணத்தில் 7ஆம் காண்டம் என்று அறியப்படுவதுன்னு கேட்டால் உத்தரகாண்டம். அடுத்து இந்த 5ஆவது காண்டமாக அவர் காண்டம் இருக்கு இல்லையா, சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை பற்றி நம்மளுக்கு பாடம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள். சுந்தரகாண்டம் பொறுத்த வரைக்கும் ராமாயணத்தில் 5ஆம் காண்டமாக விளங்குறது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் காப்பியத்தோட முடிமணியாக விளங்குது. முடிமணி. சரியா? முடிமணி எது அப்படின்னு கேட்டால் இந்த சுந்தரகாண்டம் அல்லது மணிமுடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இப்பகுதி முழுவதும் சிறிய திருவடியாகிய அனுமனின் செயல்களே குறிப்பிடப்படுகின்றன. அப்போ சிறிய திருவடி என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? அனுமன். சரியா? அதே மாதிரி அனுமனை பற்றி மட்டும் குறிப்பிட்ட காண்டம் எது அப்படின்னு கேட்டால் சுந்தரகாண்டம். அனுமனுக்கு சுந்தரன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அனுமனோட தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் இந்த காண்டம் சுந்தரகாண்டம் என வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ 4 புத்தகங்களுமே கொடுத்த தலைப்புகளை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதாவது நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாடத்துக்குள்ளே வந்து போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த பாடலை பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கம்பராமாயணத்தில் பாடல் வரிகள் தான் அதிகமாக வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ பாடல் வரிகள் நம்மளுக்கு தெரியணும். பாடல் வரிகள் தெரியணும் அப்படின்னா அதை நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும். கதை தெரிஞ்சால் தான் பாடல் வரிகள் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே. இப்போ நம்ம எந்த இது பார்க்க போகிறோம்னா 10th நியூ தமிழ் புக்கில் கம்பராமாயணம் இருக்குது. அந்த பாடல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த கம்பராமாயணம் பாடல் பார்க்குறதுக்கு முன்னால் ஷார்ட்டாக கம்பராமாயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். கம்பராமாயணம் பொறுத்த வரைக்கும் யாரை பற்றி இந்த ராமாயணம் பேசுது அப்படின்னா ராமரை பற்றி பேசுது.
சரியா? சரி, எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அயோத்தி அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இருக்குப்பா. அந்த அயோத்தியில் ஒரு மன்னர் வந்து இருக்கார். அந்த மன்னர் பேர் என்ன அப்படின்னா தசரதன் அப்படிங்கிற ஒரு மன்னர். இந்த தசரதனுக்கு பிள்ளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பேர் வந்து இருக்காங்கப்பா. தசரதனுக்கு பிள்ளைகள் யார், எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரில் மூத்த பையன்தான் யார் அப்படின்னு கேட்டால் ராமன் அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? மூத்த பையன்தான் யார்? ராமன். இந்த ராமனுக்கு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இந்த தசரதன் எப்படியாவது நம்ம வந்து முடிசூட்டிடணும், அரசராக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் தசரதன். ஆனால் தசரதனுக்கு மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா கைகேயி அப்படிங்கிறது. கைகேயி கம்முன்னு தான் இருக்காங்க. ஆனால் கைகேயுடைய தோழி மந்தரை அப்படிங்கிறவங்க 7.5 வேலை பார்த்து விட்றாங்க, சகுனி வேலை பார்த்து விட்ருவாங்க. என்ன அப்படின்னா அந்த மந்தரைக்கு ராமன் முடிசூட்டுறது வந்து பிடிக்காது. அதனால் போய் போட்டு கொடுத்துட்றாங்க. யார்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க? கைகேயிட்ட போட்டு கொடுக்குறாங்க. ஸோ கைகேயி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி கைகேயி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இந்த ராமனை வந்து வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், அது எப்படி சார் பெத்த பிள்ளையிலே வந்து முடிசூட்டாமல் இருக்குது, அது நிறையா ஒய்ஃப் இருப்பாங்கப்பா, அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து கேட்கக்கூடாது, ஓகேவா? சரி, ஓகே. இந்த கைகேயி எப்படியாவது வந்து ராமனை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முடிசூட்ட விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த தசரதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து கைகேயிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, உனக்கு வரம் 2 வரம் வந்து நான் வந்து கொடுக்குறேன், அதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கைகேயி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 வரத்தை வந்து கேட்டுருவாங்க. 2 வரம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், ராமன் காடாள வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காடு சரியா? ராமன் காடாள வேண்டும். அந்த கைகேயியோட மகன் பரதன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருப்பார். அது ராமனுக்கு தம்பி தான், வேறு யாரும் கிடையாது. பரதன் நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரத்தை கேட்டுருவாங்க. அப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தசரதனால் மறுக்கவே வந்து முடியாது, வேறு வழியே இல்லை. சரியா? வேறு வழியே இல்லை, ராமன்கிட்ட போய் சொல்லித்தான் ஆகணும். ஸோ ராமன்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ 14 வருஷம் எங்கே போகணும், காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இதை கேட்ட ராமன் எந்த ஒரு கோபமும் படல. ராமன் வந்து கிளம்புறாங்க காட்டுக்கு. ராமன் கிளம்புறாங்க அப்படின்னா ராமனோட மனைவி சீதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்புறாங்க காட்டுக்கு. சீதை ராமன் கிளம்பின உடனே ராமனோட தம்பி லக்குவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நானும் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ காட்டுக்கு வந்து போவாங்க. காட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டில் வந்து இருப்பாங்க. அந்த காட்டில் வந்து இருக்கிறப்ப சீதை மேலே ராவணன் அப்படிங்கிற இங்கே வில்லன் வந்து வருவார். ராவணன் சீதையை கடத்தி கொண்டு வருவார், இலங்கைக்கு கடத்தி கொண்டு வருவார். சரியா? இடையில நிறையா விஷயங்கள் வந்து நடக்கும். குகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம வந்து பாடத்தில் வந்து பார்ப்போம். சரியா? ரைட்டு. இலங்கை கடத்திட்டு போயிடுவார். இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுமனோட உதவியோட, சரியா, அனுமனோட உதவியோட இந்த ராவணனை வீழ்த்தி சீதையை வந்து மீட்பாங்க. இதுதான் வந்து கம்பராமாயண கதை அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இடையில எக்கச்சக்கமான நபர்கள் வந்து வருவாங்க. அது நம்ம வந்து உன்னிப்பாக கவனிச்சா தான் தெரியும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாடல் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடல் என்ன அப்படின்னா, பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம் அப்படிங்கிற ஒரு படலத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா ஆற்றுப்படலம். சரியா? ஆற்றுப்படலம்னா அந்த ஏரியா ஆறை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆறை பற்றி சொல்கிறதுலாம் ஒரு விஷயமா சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். சரியா? ஆனால் அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? ஆறு ஒரு இயற்கையாக இல்லாமல் ஒரு ஓவியமாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம கம்பர் வந்து படிச்சிருக்கிறாரு. பாருங்கள், தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் போதவில் பொய்கதோறும் புதுமணற் சடங்கதோறும் மாதவி வேலிபூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பராமாயணம் இசை வடிவில் வந்துருக்கும். நம்ம எப்படி வேணால் நீங்கள் வந்து மெட்டு போட்டு படிக்கலாம்ப்பா. சரியா? நீங்கள் வேணால் இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டில் போட்டு படித்து பாருங்கள். மெட்டுக்கு வந்து அப்படியே நீட்டாக வந்து வரும். சரியா? இங்கே தாதுகு சோலைதோறும், தாது அப்படின்னா மகரந்தம். தாதுகு சோலைதோறும் அப்படின்னா மகரந்தம், காடு ஃபுல்லாக, சோலை அப்படின்னா இங்கே காடு ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. மகரந்தம் காடு ஃபுல்லாக சிந்தி கிடக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், செண்பக காடுதோறும் போதவில். செண்பக காடுதோறும் அப்படின்னா மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கிற செண்பக காடுகள். சரியா? அடுத்து போதவில் பொய்கை தோறும். போது அப்படின்னா இங்கே என்ன குறிப்பிடுகிறது அப்படின்னா மலரை குறிப்பிடுகிறது. பொய்கை அப்படின்னா இங்கே குளத்தை வந்து குறிப்பிடுகிறது.
சரியா? அப்போ போதவில் பொய்கை தோறும் அப்படின்னா அரும்புகள் இருக்கிற மலரும் பொய்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பொய்கை மலர் தான் இங்கே. சரியா? ஓகே, குளம் வந்து மலருது. ஓகே, அடுத்து புதுமணல் தடங்கடோறும், புதுமணல் தடாகங்கள், மண் நல்லா ஃப்ரெஷ் மண்ணாக வந்து இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், மாதவி வேலி பூக, மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும். இங்கே மாதவி அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டால் குறுக்கத்தி, குறுக்கத்தி அந்த ஒரு கொடி வேலியுடைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கமுக தோட்டங்கள். இங்கே பூகம் அப்படின்னா கமுகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? பூகம் அப்படின்னா கமுகம். கமுகம்னா என்ன? பாக்கு. சரியா? இங்கே பாக்கு தோட்டம் இருக்குது. அடுத்து வயல்கள் தோறும் வயல்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓதிய உடம்பு தோறும் உயிரின உலாயதன்றே. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் ஓடுது. என்ன ஓடுது? சரையு அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து ஓடுது. இது கேட்பாங்க என்ன அப்படின்னா பாலகாண்டத்தில் கம்பராமாயணத்தில் எந்த ஆற்றின் இதை பற்றி அழகாக வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சரையு ஆறு. இது எப்படி ஓடுதுன்னா ஓதிய உடம்பு தோறும் உயிரின உலாயதன்றே. அது வந்து ஒரு உயிர் நிறையா உடல்களில் ஊடுருவி என்ன ஆகுது அப்படின்னா பரவி போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பாடலை வந்து சொல்கிறாங்க. சரியா? அப்போ தாதுகு சோலை தேரும் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் பாலகாண்டம், அதாவது கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலகாண்டத்தில் நாட்டுப்படலம் அப்படிங்கிற ஒரு படலத்துலேருந்து. சரியா? இதுவும் இயற்கையை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண் முளவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிர எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ அப்படிங்கிற பாடல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்டலை மயில்கள் ஆட, இங்கே தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். 3 சொல்லி இன்னும் வந்தால் குளிர்ச்சி. தண்டலை மயில்கள் ஆட, இதுவும் நாட்டுப்பழம் தான், காடுகளை பற்றி பேசுகிறாங்க. சரியா? குளிர்ச்சியான காடுகளில் மயில்கள் ஆட, மயில்கள் ஆடுது, நல்லா அழகாக ஆடுது. அடுத்து தாமரை விளக்கம் தாங்க. இப்போ இந்த மயில் ஆடுறதுக்கு தாமரை மலர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா விளக்கு மாதிரி வந்து இருக்கான். தாமரை மலர்கள் ஏற்கனவே விளக்கு மாதிரி தானே இருக்கும், விளக்கு மாதிரி வந்து இருக்கான். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், கொண்டல் கண் முளவினேங்க. கொண்டல் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேகம் அப்படிங்கிறாங்க. சரியா? கொண்டல் கண் முளவினேங்க. முளவி அப்படின்னா இங்கே மத்தளத்தை சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேகங்கள் மேலே வந்து இடி இடிக்கும் இல்லையா, அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தள ஒளியாக வந்து இருக்குதான். அடுத்து வந்து பாருங்கள், முளவினேங்க குவளை கண் விழித்து நோக்க. குவளை அப்படிங்கிறது இங்கே மலர், குவளை மலர். சரியா? இந்த குவளை மலர் எப்படி அப்படின்னா நல்லா கண்ணை விழித்து வந்து பார்க்குதான். சரியா? கண்ணை எப்படி பார்க்குது? விழித்து வந்து பார்க்குதான். சரியா? அடுத்து வந்து பாரு, தெண்டிரை எழினி காட்ட. தெண்டிரை எழினி காட்ட. தெண்டிரை அப்படின்னா இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நீர்நிலைகள். தெண்டிரை அப்படின்னா நீர்நிலைகள். நீர்நிலைகளில் என்ன ஆகும் அப்படின்னா அலை வந்து வருதான். நீர்நிலைகள் எழுப்புகிற அலை நல்லா திரைச்சிலையாக வந்து விரியுதான். தெண்டிரை எழினி, எழினி அப்படின்னா இங்கே வந்து திரைச்சிலை வந்து சொல்லலாம், திரைச்சிலையாக விரியுதான். அடுத்து மகரையாளின் வண்டுகள் இனிது பாட. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகரையாளோட இசையை போல வண்டு பாடுதான். சரியா? வண்டு இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ. மருதம், மருதம் அப்படிங்கிற நிலத்தை வந்து சொல்கிறாங்கப்பா. மருத நிலம் அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மயில் டான்ஸ் ஆடுது, அதுக்கு விளக்கு பிடிக்கிற மாதிரி தாமரை வந்து இருக்குது, மேகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு வந்து கொடுக்குது. சரியா? குவளை மலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விழிச்சு வந்து பார்க்குது. சரியா? நீர்நிலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு வந்து விடுது. அடுத்து மகரையாளோட இசையை போல் வண்டுகள் வந்து பாட்டு பாடுது. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு மருதம் வந்து நிலம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த பாடலுக்குரிய பொருள். இது பாலகாண்டம் நாட்டுப்படலத்தில் வருது. சரியா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், திரும்பவும் பாலகாண்டம் நாட்டுப்படலம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான பாடல். வன்மை இல்லையோர் வறுமையின்மையார், இன்மை இல்லையோர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய்யுரையிலாமையால், வெண்மை இல்லையே கேள்வி மேவலால். அதாவது ஒன்று இருக்கிறத மாதிரி சொல்லிவிட்டு
இன்னொன்று வச்சு அடையாளப்படுத்துறது மாதிரி இந்த பாடல் வந்து வரும்பா. சரியா? சரி. வன்மை இல்லையோர் வறுமையின்மையார். வன்மை அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா கொடைத்தன்மை. கொடைத்தன்மை இந்த நாட்டில் இல்லையா. கோசல நாடு. சரியா? கோசல நாடு அப்படிங்கிறது இது எந்த நாட்டை பற்றி குறிக்கிது அப்படின்னா கோசல நாடு. கோசல நாட்டில் கொடைத்தன்மை இல்லையா. கோசல நாட்டில் கொடைத்தன்மையே இல்லையா. ஏன் அப்படின்னா வறுமையின்மையார். வறுமை இருந்தால் தானே கொடைத்தன்மை கொடுக்க முடியும். ஒரு பிச்சைக்காரன் இருந்தால் தானே நம்ம வந்து காசு வந்து கொடுக்க முடியும். அங்கே பிச்சைக்காரங்களே இல்லாங்க, எல்லாமே பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்மை இல்லையோர் செருநெறின்மையால். இன்மை அப்படின்னா வீரம் சொல்லலாம். சரியா? இங்கே வீரமாக யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா செருநெறின்மையால் இவங்களுக்கு ஈக்குவலாக சண்டை போட போர் புரியோர் இல்லை அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், உண்மை இல்லையா. கோசல நாட்டில் உண்மை இல்லையா. ஏன் அப்படின்னா பொய்யுரை இல்லாமையால். பொய் சொன்னால் தானே இங்கே வந்து உண்மைக்கு வந்து வேலை இருக்கும். பேசுகிறது எல்லாமே உண்மையாக இருந்துச்சுன்னா. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், அப்படிலாம் இருக்காது, பட் சொல்கிறாங்க, கேட்கணும். ரைட்டா? வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். என்ன அப்படின்னா கேள்வி மேவலால். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி செல்வம் அப்படிங்கிறது இங்கே இல்லையா. கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களா. ஏன் கேள்வி கேட்கலை? அங்கே அறியாமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாருமே தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த நாட்டில்? கோசல நாட்டில். சரியா? ஓகே. அடுத்த பாடல் வந்து பாருங்கள், அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலத்தில். இது எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டால் ராமனை பற்றி குறிப்பிடும். ராமனோட உடல், ராமனோட மேனின்னா உடலை கம்பன் வந்து வர்ணித்து சொல்கிறாரு. எப்படிலாம் வர்ணித்து சொல்கிறார் அப்படின்னா மையி மரகதம் அப்படிங்கிற மாதிரி ஓமையாக சொல்லி வர்ணிக்கிறாரு. சரியா? அதைத்தான் நம்ம வந்து இந்த பாடலை வந்து பார்க்க போகிறோம். இது நல்ல அருமையான பாடல். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. சரி, பாடல் மெட்டு போட்டுறேன். நான் வந்து எப்பயும் போல வழக்கம் போலே சொல்கிறேன். பொய்யோவென மிடையாளோடு மிளையானோடு போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோ ரளியா வளகுடையான் அப்படிங்கிற பாடல். இது நீங்கள் மெட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சூப்பராக வந்து வரும்பா இந்த பாடல். வெய்யோ நொழிதன் மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோவனும் உடையாளோடு மிளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது அறியாள அழகுடையான். இப்படி சும்மா மெட்டு போட்டு சொல்லி காமிச்சேன். சரி, ரைட்டு. இங்கே என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா வெய்யோன் அப்படின்னா இங்கே வந்து சூரியன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? வெய்யோன் ஒளி அப்படின்னா சூரிய ஒளி. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. இந்த சூரிய ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய அப்படின்னா ராமனோட மேனி என்ன கலர்? நீல கலர். சரியா? அந்த நீல கலரில் பட்டு மறைதான். சரியா? எப்படி மறைதான். ஓகேவா? மறைய பொய்யோவனும் மிடையாளோடு மிளையானோடும் போனான். பொய்யோவனும் மிடையாளோடு. மிடையாள் அப்படின்னா இடையாள். இங்கே அந்த இடை இருக்கோ இல்லையோ, பொய்யோ மிடையாள் அப்படின்னா இடை இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. யார் இங்கே இருக்கா? ராமன் கூட சீதை தான் இருக்காங்க. அப்போ சீதையை எப்படி வர்ணிச்சிருக்காரு பாருங்க. நுண்ணிய இடையாள் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை வர்ணிச்சிருக்கிறாரு. மிளையானோடும் போனான். அடுத்து அதாவது பொய்யோவனும் மிடையாளோடு மிளையானோடும். இங்கே வந்து பாருங்கள், இங்கே யார்? 2 பேரை வந்து குறிக்குது. சரியா? 2 பேர் குறிக்குது. ஒன்று நுண்ணிய இடையாள், இன்னொன்று மிளையான் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டால் இவரோட தம்பி. யார் அப்படின்னா லக்குவன். சரியா? இளையவன் லக்குனோட போகிறாங்க. ஓகேவா? போனான். மையோ மரகதமோ மறி கடலோ. மை என்ன கலரு? நீல கலரில் இருக்குமா? மையோ. அந்த அவரோட உடம்பு வந்து அப்படி சொல்கிறாங்களாம். அவருக்கு நிறம் வந்து மையோ இல்லை அப்படின்னா மரகதமும் இந்த நீல கலராக தான் இருக்கும். மறிகடலோ, அந்த கடல் அந்த நிறமும் இதுதான் இருக்கும். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், மலை முகிலோ கார் மேகமோ, அந்த மேகத்துக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மையோ அப்படிங்கிறது நீல கலரு, மரகதம் அப்படிங்கிறது நீல கலர், பச்சை கலரு. சரியா? அதே மாதிரி கடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நீல கலர் தான் இருக்கும்.
சரியா? ஓகே, இதெல்லாம் ஒப்பிட்டு என்ன லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். ஐயோ இந்த அழகுன கொண்ட ஒரு ஆள் ராமன் எப்படி இவ்வளோ ஒரு அழகான ஒரு உடலை வந்து சொல்கிறாங்க. சரியா? கம்பர் வந்து உடலை இவ்வளோ இவ்வளோ அழகாக வந்து சொல்கிறாராம். ஐயோ இவன் வடிவென்பதோ அழகுடையான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், அயோத்தியா காண்டத்தில் கங்கைகான் படலம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கங்கைகான் படலத்தில் ஆக்சுவலாக கங்கைகான் படலம் வந்து யார் யாருக்கும் வரும் அப்படின்னு கேட்டால், குகன் பேசுகிற மாதிரி வந்து வரும்பா. சரியா? குகன் பேசுகிற மாதிரி வரும். இதுக்கு முன்னால் பார்த்த 3 பாடலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறது, கம்பர் வந்து வர்ணிக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குகன் யார் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறவர், கங்கை ஆற்றை கடந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணவர். எங்கே காட்டுக்குள்ளே போகிறதுக்காக கங்கை ஆற்றை கடந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணவர், படகு ஓட்டி ஹெல்ப் பண்ணுவார். அவர் படிக்கிற மாதிரி என்ன படிக்கிற மாதிரி அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ ராமன் வந்து நாட்டை விட்டு காட்டுக்கு வந்து போகிறாரு. பரதன் தான் அங்கே வந்து நாடாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பரதனுக்கு தெரியாமையே இந்த விஷயம் வந்து நடந்துடும். சரியா? இப்போ ராமன் இப்போ குகன்கிட்ட பேசுகிறப்ப என்ன பேசுவாங்க, பரதன் தான் அங்கே நாடாளுறான், நான் வந்து காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக தான் பேசுவார். ஆனால் குகனுக்கு வந்து ராமன் மேலே அவ்வளோ ஒரு பாசம். இப்படி ராமனை வந்து தனியாக காட்டுக்கு அனுப்பிட்டு பரதன் எப்படி அவன் வந்து நாடாளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பரதன் ராமனை தேடி வருவார். இந்த விஷயம் யாருக்கு போகும் அப்படின்னா குகனுக்கு வந்து போகும். சரியா? இப்போ குகனுக்கு போனவொன்னே கோவம் வருது, நம்மளை தாண்டிட்டு இவன் வந்து போயிடுவானா, யார் பரதன் வந்து போயிடுவானா. ஆனால் ஆக்சுவலாக பரதன் வாரதே வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக. பரதனுக்கு இந்த செய்திலாம் தெரியாது. அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், அண்ணன் இருக்கிற இடத்துல செருப்பை வச்சுட்டு வந்து வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் இருக்கிற அண்ணன் ஆட்சி பண்ணுற இடத்த நான் வந்து ஆட்சி பண்ணவா, நான் முடியவே முடியாது, நான் அண்ணனை போய் தேடி பிடிச்சி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் பரதன். ஆனால் இதை வந்து யார் தப்பாக பிடிச்சிக்கிடுவாங்க அப்படின்னா குகன் வந்து தப்பாக பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ குகன் வந்து பாட்டு படிக்கிற மாதிரி. என்ன பாட்டு அப்படின்னா, ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ, வேலை நெடும்படை கண்டு நடுங்கிடும் இல்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லென்றோ, ஏழமை வேடன் இறந்தில நின்றனை ஏசாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து படிச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆழ நெடுந்திரை. இங்கே ஆழ நெடுந்திரை அப்படின்னா ஆழம், நெடுந்திரை அப்படின்னா அலைகள். ஆழமும் பெரிய அலைகளையும் இருக்கிற என்ன ஆறு, கங்கை ஆறு. ஆழ நெடுந்திரை யார் கடந்து இவர் போவாரோ, அந்த கங்கை ஆற்றை கடந்து போயிடுவாரா, யார் கடந்து போயிடுவா, பரதன் கடந்து போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. அடுத்து வந்து பாருங்க, வேலை நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ. வேலை நெடும்படை வேலை அப்படின்னா இங்கே யானையை வந்து குறிக்குது. ஸோ யானைப்படையோட பரதன் வந்து வாரான். ஸோ அந்த யானைப்படையை பார்த்து பயப்படுற வில் வீரனா நான், ஓகேவா? அடுத்து தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ. தோழமை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குகனை நம்ம ராமன் சொல்லியிருப்பார். ராமர் என்னை வந்து தோழர் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அது வந்து சொல்லிய சொல்லன்றோம், அது வந்து நல்ல ஒரு ஒப்பற்ற சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சொல்லுக்காகவே ஏழமை வேடன் இறந்தில என்றனை ஏசாரோ. அதாவது சப்போஸ் பரதனை அந்த ஆற்றை கடந்து போக விட்டால் என்ன சொல்லுவாங்க, என்ன அற்பன்னு சொல்லுவாங்க. இந்த ஏழை வேடன் நீ இருக்கிறதுக்கு செத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் என்னை வந்து ஏச மாட்டாங்களா, பழி சொல்லுவாங்க. ஏச மாட்டார் அப்படின்னா திட்ட மாட்டாங்களா. சரியா? நீ இருக்கிறதுக்கு செத்துடலாம், ஏன் நீ அவனை வந்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுதான் இந்த பாடலோட அர்த்தம். ரொம்ப அருமையான பாடல். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், யுத்த ஆண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலாம். அங்கே சண்டை வந்து யுத்தம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். கும்பகர்ணன் நம்மளுக்கு தெரியும். சரியா? ராவணன் கூட்டத்தில் வந்து இருப்பார். ஓகேவா? இந்த கும்பகர்ணனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், நல்லா சாப்பிட்டார் அப்படின்னா தூங்கிடுவார். தூங்கினா அவரை உசுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த உறங்குற கும்பகர்ணனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் உசுப்புறாங்க. எப்படி உசுப்புறாங்க அப்படின்னா, தூங்கிறவனை எப்படி உசுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், உலக்கையால் இடிக்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்களாம். சரியா? அந்த மாதிரி பாடல் வந்து இருக்குன்றான். ரொம்ப வேகமாக வந்து இருக்கும். சரியா? உறங்குகின்ற கும்பகண்ண உங்கன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காண எழுந்துராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓசையை அவங்களே கொடுத்துருவாங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கிற ஓசை. உலக்கை வந்து இடிச்சிங்க அப்படின்னா, அந்த உரலில் இடிச்சிங்க அப்படின்னா சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி.
உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம். உறங்குகின்ற கும்பகர்ணனே உன்னோட மாய வாழ்வு அப்படின்னா பொய்யான வாழ்க்கையெல்லாம் இறங்குகின்றதென்று இன்னைக்கு இறங்குது. அதை பார்க்குறதுக்காக எழுந்திராய் எழுந்திராய் எழுந்துடுறா. உன்னோட வாழ்க்கையெல்லாம் பொய்யான வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி டவுன் ஆகுது, அதை பார்க்குறதுக்கு எந்திரு அப்படிங்கிறாங்க. கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே. கரங்கு அப்படின்னா இங்கே வந்து ஃபேனு, காத்தாடி சொல்கிறது. காத்தாடி போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் வில்ல பிடிச்ச காலதூதர் அப்படின்னா இங்கே யமனை வந்து சொல்கிறாங்க. சரியா? யமன் காலதூதர் கையில்னா யமனோட தூதர் வந்து இருக்காங்க. யாரை சொல்கிறாங்க? ராமனை சொல்கிறாங்க, லக்குவனை சொல்கிறாங்க. சரியா? காலனுக்கு தூதரான கையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். அவரோட கையிலேயே என்ன ஒன்று படுத்து தூங்கிரு, உன்னை கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சொல்கிறாங்க. சரியா? இதுதான் இந்த பாடலோட அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு அளவுக்கு நீ வந்து பாடலோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ பாடல் வரிகள் என்ன கேள்வி கேட்டாலும் நீ வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். சரியா? இந்த பாடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.